அசிங்கப்பட்ட ட்ரம்ப். ராணுவத்தோட கட்டுப்பாட்டுல பாகிஸ்தான். போர் நிறுத்த மீறல் சொல்ற 2 செய்திகள். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஜம்மு காஷ்மீர் குஜராத் மாதிரியான பகுதிகளில் பாகிஸ்தான் அத்துமீறி மறுபடியும் ட்ரோன் தாக்குதலை தொடங்கியிருக்கு. அதுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்துட்டு வரக்கூடிய நிலையில முதல்ல போர் நிறுத்தம் அப்படின்னு அறிவிச்சிருந்தது அமெரிக்கா தான். அந்த வகையில அமெரிக்காவோட பேச்ச பாகிஸ்தான் கேட்கல அப்படின்னு சொல்றாங்க பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ராணுவம் அரசோட கட்டுப்பாட்டுல இல்லை அப்படிங்கறதும் வெட்ட வெளிச்சமாயிருக்கு. இந்தியா பாகிஸ்தான் இடையில மோதல் ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில கடந்த 3 தினங்களா ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப் மாதிரியான பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி ட்ரோன்கள், ஏவுகணைகள் மூலமா தாக்குதல் நடத்துச்சு. இதனால கோபம் அடைஞ்ச இந்தியா பாகிஸ்தானோட பல்வேறு பகுதிகளில் பதில் தாக்குதல் நடத்துச்சு. நூற்றுக்கணக்கான பாகிஸ்தானோட ட்ரோன்கள் அப்புறம் ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில இஸ்லாமாபாத், கராச்சி மாதிரியான பகுதிகளில் இந்திய ஏவுகணைகள் பலத்த சேதத்தை ஏற்படுத்துச்சு. 2 நாடுகளுக்கும் இடையில அடுத்த கட்டமா நேருக்கு நேர் மோதல் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டது. முதலா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருதரப்பு இடையில பேசினதாகவும் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டதாகவும் சொன்னாரு. கொஞ்ச நேரத்திலேயே பாகிஸ்தான் துணை பிரதமர் போர் நிறுத்தம் அமலுக்கு வரதாகவும் சொன்னாரு. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திச்ச இந்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி போர் ஒப்பந்தம் அமலுக்கு வரதாகவும், பாகிஸ்தானோட ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குனர் இந்திய ராணுவ ஜெனரல் தொடர்பு கொண்டு பேசினதாகவும் 5 மணில இருந்து போர் ஒப்பந்தம் அமலுக்கு வரதாகவும் சொல்லியிருந்தாரு. அதே நேரத்துல எந்தவித நிபந்தனைகளுக்கும் இந்தியா கட்டுப்படாது. பாகிஸ்தான் ஒருவேளை தாக்குதல் நடத்தினா இந்தியா அதை போரா கருதும் அப்படின்னு வெளியுறவுத்துறை விளக்கம் கொடுத்திருந்தது. போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்த 3 மணி நேரத்துல மறுபடியும் பாகிஸ்தான் அத்துமீறல ஆரம்பிச்சிருக்கு. ஜம்மு காஷ்மீர், ஸ்ரீநகர், குஜராத்தோட சில பகுதிகளில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை நடத்தினதா சொல்லப்படுது. அதே நேரத்துல உச்சகட்ட கண்காணிப்புல இருந்த இந்திய ராணுவமும் உடனடியா அதுக்கு பதில் கொடுத்தது. இந்திய எல்லை நோக்கி வந்த பாகிஸ்தானுக்கு சொந்தமான ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. போர் நிறுத்தத்தை மீறி என்ன நடக்குது அப்படின்னு ஜம்மு காஷ்மீர் மாநில முதல்வர் உமர் அப்துல்லா தன்னோட எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம குஜராத்லயும் ட்ரோன்கள் பறக்கிறதா அந்த மாநில உள்துறை அமைச்சர் பதிவிட்டது பரபரப்பை மேலும் அதிகமாக்குச்சு. இந்த நிலையில பாகிஸ்தானோட அத்துமீறல்களுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா இந்த விஷயத்துல அமெரிக்காவோட பேச்ச பாகிஸ்தான் கேட்கல அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிருக்கு. பாகிஸ்தானுக்கு இந்தியாவோட எதிர்ப்பையும் மீறி சுமார் 8300 கோடி நிதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதை நிறுத்த இந்தியாவுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானால உலக அரங்கத்துல டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தலைக்குனிவு ஏற்பட்டிருக்கு. காரணம் முதல்ல போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததா சொன்னது டொனால்ட் ட்ரம்ப் தான். அதை தொடர்ந்து பாகிஸ்தான் பிரதமர், பாகிஸ்தான் துணை பிரதமர் டொனால்ட் ட்ரம்ப்பை வெகுவா புகழ்ந்திருந்தாங்க. இந்த நிலையில எல்லையில பாகிஸ்தான் அத்துமீறி இருக்கிறது சந்தேகங்களை எழுப்பியிருக்கு. ஒண்ணு, பாகிஸ்தானுக்கு பல்வேறு வகைகள்ல உதவின அமெரிக்காவோட பேச்ச பாகிஸ்தான் கேட்கலையா அப்படிங்கிற முதல் கேள்வியோட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இந்தியாவோட ராணுவ அதிகாரிகளும் வெளியுறவுத்துறை அமைச்சகமும் உறுதி செஞ்சது. அதே நேரத்துல பாகிஸ்தானோட பிரதமர், துணை பிரதமர் மட்டுமே போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததா சொன்னாங்க. ஆனா பாகிஸ்தானோட ராணுவத்தோட தரப்புல எந்த விதமான விளக்கமும் கொடுக்கப்படல. இதன் காரணமா பாகிஸ்தான் அரசுக்கும் ராணுவத்துக்கும் இடையில இடைவெளி ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. பாகிஸ்தான் அரசோட பேச்ச ராணுவம் கேட்கல அப்படிங்கறத இந்த சம்பவம் அப்பட்டமா வெளிக்காட்டியிருக்கு.